ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய தகவல்கள். சனி பகவான் 6/3/2026 மார்ச் மாதத்திலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். மீனராசி என்பது பாக்கியஸ்தானம். 85% பலன் என்பது கொடுக்கும். இது அனைத்துமே பொது பலன்களே. கிரகநிலைகள் மாறும்போதும் மற்ற கிரகங்கள் என்பது மாற்றக்கூடிய நிலை வரும்போதும் ஜாதக நிலை என்பதும் ஜாதக கட்ட நிலைகளும் கோச்சார பலன்படியும் பொது பலன்கள் என்பது அப்பப்போ மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது பொதுவான ஒரு பலனே. 9ஆம் இடம் என்பது அருமையான இடம் நேயர்களே. இதுவரை போராத ஒரு காலம் இனி ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம். பல இன்னன்களையும் நிறைய சத்துருக்களால் உபாதைகளையும் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. இனி கவலையே வேண்டாம். எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிக்கலாம். எதில் போனாலும் ஜெயிக்கலாம். சத்துருக்களே கிடையாது. இனிமேலாம் சத்துருக்கள் இருந்தவெல்லாம் கூட விலகி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனிமேல் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விலகிடுவாங்க. அதே மாதிரி தொழிலில் முதல் நிறைய போடலாம். காசு கடன் வாங்கிட்டு கூட முதலீடு செய்யலாம். நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்திற்கு உள்ளவர்களுக்கு உன்னதமான ஒரு பிரதிபலனை கொடுக்கும். முயற்சி எல்லாத்துலேயுமே நீங்கள் எது எடுத்தாலுமே நமக்கு உத்தியோகத்துக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். கலை துறை ரொம்ப டாப்பாக இருக்கும். எந்த கலையில் போனாலும் மேன்மை அடைய வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு. பல சோதனைக்கு பிறகு பெரிய ஒரு நல்ல ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இது. இந்த நேரத்தில் வரும்போது பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கைகள், வாகனங்கள் புதுசாக வாங்கிறது, வீடு மனை கட்டுவது மற்றும் வரும்போது எல்லா காரியமே நமக்கு செய்யலாம். அதில் எந்த விதமான தடங்கள் இருக்காது. விவசாயங்கள் என்பது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சொந்த பந்துக்கள் என்பது சண்டை எல்லாமே ஒரு ஒற்றுமைகள் ஒரு நிவர்த்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப டாப்பாக இருக்கும். எந்த குறையுமே கிடையாது. மேல் படிப்பு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து வரும்போது இதேமாரி நம்ம இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த படிப்பு நன்னா இருக்குமா நன்னா இருக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தில் என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த படிப்பு, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் நல்ல ஒரு பலன் என்பது கொடுக்க வாய்ப்பு உண்டு. தைரியமாக இருக்கலாம். சிநேகிதங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. இந்த மாணவர்களுக்கு எல்லாம் சிநேகிதங்கள்ங்கிறல இந்த சிநேகிதங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு உடம்புல சின்ன சின்ன உபாதைகள் இருந்தது, நீர் சம்பந்தமான தொந்தரவுகள் என்பதும், பாத சம்பந்தமான குறைகள் என்பதும், இரத்த சம்பந்தமான தொந்தரவுகள் என்பதும், ஒரு கட்ட தலைவலிகள் என்பதும் இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு உடல்நிலை நல்ல சீராக வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை தோறும் ஹனுமானுக்கு வெண்ணெய் சாத்துறது ரொம்ப முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வத்துக்கு அவசியம் போய்ட்டு வாங்க. சனிக்கிழமையில் காக்காவுக்கு அன்னம் வைக்கிறதும், சனிக்கிழமை விரதம் இருந்து அன்னம் வைக்கணும்னா நம்மளுடைய நேரங்கள் என்பது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மேலே 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 அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதை அனைவரும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவனருள் பெருக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம்.